ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோல்டன் கலர் வளையல் செட் பண்ண போகிறேன். என்னோடய சிஸ்டர் நிறைய வளையல் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் எல்லாமே கொமைஞ்சி கிடக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்துருக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒன்று சின்ன சைஸில் உள்ளது வந்து ஒரு வளையல். அப்புறம் இதில் வந்து ஒரு 2 போடுறோம். அதுக்கப்புறம் இது ஒரு வளையல். அப்புறம் இதில் ஒரு 2, தென் இதில் ஒரு ஒரு வளையல். இதில் 3 வளையல் போட்டோம் நடுவில். இது வந்து சென்டர் வரும். இப்போ 2 கைக்குமே நான் வந்து செட் பண்ண போகிறேன். அடுத்தது 1, அடுத்தது இது வந்து 2, இது 1, இது வந்து 2, இது 1. இது ஒரு கைக்கு. சைடில் பெரிய வளையல். இதை பாருங்கள், இது வந்து பெரிய வளையல். இது வந்து ஒரு சைட், ஒரு கைக்கு இவ்வளவும். அடுத்த கைக்கு நம்ம செட் பண்ணுறது, இது ஃபஸ்ட்டு வந்து பெரிய வளையலில் போட்டுக்கிறோம். அப்புறம் குட்டி, அப்புறம் மீடியம் 2, இதில் குட்டி 1, மீடியம் 2, அப்புறம் குட்டி 1. இதில் வந்து சென்டரில் வரும், அதனால் மீடியம். அடுத்த கைக்கு சென்டரில் வர்றதுனால இது 3 வரணும். அடுத்தது 1, 2, இது 1, இல்லை 2, இது 1, இது பெருசு. இதுதான் 2 கைக்கும் வளையல் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதை 2 செட்டில் 1 காட்டுறேன். இதில் பாருங்கள், நிறைய கலர் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய சைஸ் வளையல் வந்து கலரிங்காக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் இது சின்னது வந்து நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். டே நைட்டு இதில் வந்து நம்ம போடலாம். ராத்திரியும் போடலாம், பகல்லையும் போட்டுக்கலாம். அது வந்து ஷைனிங் கொடுக்கும். இதை ஃபங்க்ஷனுக்கு நம்ம நைட்டு போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த மீடியம் சைஸ் வளையல் இருக்கு இல்லையா, இதில் சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இந்த மீடியம் சைஸ். இதில் வந்து மீடியம் சைஸ் வளையல் தான் நிறைய இருக்கும். இந்த குட்டி வளையல் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10, ஒரு கைக்கு 5 வளையல் இருக்கும். இதில் தான் 10 வளையல் கிட்டே இருக்கும். அதில் இதை வந்து இதில் வந்து 3 வளையல் போட்டிருக்கிறோம். அப்புறம் சைடில் சிங்கிள் வளையல். அதுமாதிரி அடுத்தது 2, அடுத்தது ஒரு குட்டி வளையல், அப்புறம் ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிச்சுருக்கிறோம். கரெக்டான அளவில் இருக்கும். இதுதான் ஒரு கை நம்ம போடக்கூடிய வளையல். பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுட்டு போனால் ரொம்ப 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 கிராண்டாக இருக்கும். அப்படியே ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வளையல். இதை தான் நான் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது. இது இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு வளையல் தான். கோல்டெல்லாம் தோற்று போயிடும் இப்படி கைக்கு போடும்போது அழகாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்படி கை நிறைய வளையல் போட்டிங்க அப்படின்னா கை உருண்டு வரும், அழகாட்டு உருண்டு வரும். இல்லாட்டினா கை நிறைய போடலைன்னா ஒரு மாதிரி கையே சப்பி வரும். இது வந்து ஷேப் கொடுத்துரும் கைக்கு. இதை மாதிரி நிறைய வளையல் போட்டிங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய ஒரு வளையல் தான். அதனால் இதை மாதிரி கிடச்சிது அப்படின்னா வாங்கி போடுங்க. நல்லா கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய வளையல். நீ அடுத்த வீடியோவில் நாங்கள் வேறு கலர் செட் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.